தானாகவே வந்து அவர் விஷயத்துக்கான வருத்தமும் கேட்டார். எதற்காக பாஜக இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சமூக வலைதளத்தில் நிறைய பேரோட கேள்வியாகும். நான் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். உங்களோட கேள்விகள் இதோட இருந்ததுன்னா, ஒரு அரங்கத்துக்குள்ளே கூட்டம் நடக்குது. அரங்கத்துக்குள்ளே நடக்கிற கூட்டத்தில் ஒரு பெண் அமைச்சர், பெண் எம்எல்ஏ பற்றி அநாகரிகமாக அவர் பேசினாருன்னு நிறைய பேர் நீங்களே ஒத்துக்கிறீங்க. அப்படி பேசலாமா? இல்லைங்க, பேசியிருக்கக்கூடாது. என்ன சாப்பிட்டாங்கன்னு சொல்லலாமா? இல்லை, சொல்லியிருக்கக்கூடாது. தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு நட்பு இருந்ததுன்னா நம்ம ரூம்குள்ளே பேசுகிறது வேறு. வெயிட். ஆனால் இத்தனை பேருக்கு முன்னால் அவர் இப்படி பேசிட்டு போகிறாரு அப்படிங்கும்போது அவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் அது எப்படி போகுது? நம்ம பகுதியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய அமைச்சரை கூட்டிகிட்டு வந்து இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி எல்லா மக்களுக்கும், கட்சிக்காரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் அந்த கொடிசியா மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் காலேஜ் ட்ரஸ்ட்டோட தனி டெலிகேஷன் மீட் பண்ணுறாங்க. பஞ்சு விலையை குறைப்பதற்காக தனியாக சைமாலிருந்து ஒரு டெலிகேஷன் வருது. அதற்கும் அவங்க மீட் பண்ணி பேசுகிறாங்க. அதற்கு பின்பாக ஹோட்டல் கல்யாண மண்டபத்தோட உரிமையாளர்கள் வராங்க. ஜிஎஸ்டி பிரச்சனை, அந்த டெலிகேஷனை மீட் பண்ணுறாங்க. இவ்வளோ தூரம் முயற்சி எடுத்த இத்தனை விஷயத்தை பற்றி யாராவது பேசினாங்களா? ஆனால் ஜிஎஸ்டி பற்றின பேசுகிற விஷயம் மட்டும் தமிழ்நாட்டில் அது எவ்வளோ தூரம் போச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால் இந்த வீடியோவை பின்னால் அந்த ரூமில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிக்காரர்கள் எடுத்து அவங்களோட அதிகார பக்கத்துலேயோ இல்லை வந்து அவங்களோட முகநூல் பக்கத்துலேயோ போடுறதை நாங்கள் என்ன சொல்ல முடியும்? நான் என்ன சொல்கிறேன், நான் பிஆர் பீப்புளுக்கு சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது, இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்த விஷயம் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்லை. ஏன் ப்ராப்ளம் ஆகுதுன்னா, ஓகே அவர் நீங்களே சொல்றீங்க இட்ஸ் லைக் அ பிரதர் ஃபீலிங் சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா? ஸோ யூ வில் ஆல்சோ அக்செப்ட் ஹி நெவர் இன்டெண்டட் எனிதிங் மெலிஷியஸ். அவர் பேசின விதம் வந்து ரைட் ராங், தட்ஸ் எ டிஃபரன்ஸ். பட் ஹி ஆக்சுவலி டிடன்ட் மீன் எனிதிங் மெலிஷியஸ், கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் அவர் ஃபீல் பண்ணுறாரு, வந்து அப்பாலஜைஸ் பண்ணாரு. நேற்று மார்னிங் வந்து நாங்கள் எத்தனை பேர் கேட்டாலும் அவர் ஆக்சுவலாக ப்ரெஸ் கிட்ட அதுக்கப்புறம் அதை பற்றி பேச மாட்டேன்ட்டார். வி ஆல் ஆஸ்ட், ஆனால் அவர் பேச மாட்டேன்ட்டார். இந்த அவர் அப்பாலஜைஸ் பண்ண வீடியோ ஆக்சுவலாக பிஜேபி ரிலீஸ் பண்ணலைன்னா அது இவ்வளோ பாப்புலர் ஆயிருக்காது. இப்போ இன்னைக்கு மார்னிங் கூட உங்கள் பிஜேபியுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அங்கே வந்து பார்க்கிங் ஏரியா இல்லை அந்த மாதிரிலாம் வந்து ட்விட்டரில் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இது வந்து இஷ்யூ கூட இல்லை மேம். இப்போ திஸ் இஸ் லைக் டார்கெட்டிங் அன் இண்டிவிஜுவல் விச் இஸ் லைக் ஐ டோன்ட் திங்க். இது நீங்கள் சொல்லலாம், நீங்கள் அவரை வந்து மிரட்ட வைக்க பார்க்குறீங்க, உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துறீங்கன்னு. அதனால தான் நான் சொல்கிறேன், இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறதை விட who will be the odd person to answer? நீங்க எல்லாத்தையும் எங்க கேக்குறீங்க? நோ. அன்னபூர்ணா ஹோட்டல்ல சாம்பார்ல வெங்காயம் தக்காளி இருக்கு அப்படினா நீங்க பேசுவோம், நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நான் திருப்பியும் சொல்றேன், நீங்க வந்து அந்த இடத்துல நான் பேசின ரெஃபரன்ஸ் எது? நீங்க அதை வந்து ஈக்குவேட் பண்ணுவீங்களா? சொல்லுங்க. நான் கேட்கறது குரு, shall you equate it? How I have expressed my opinion, how he has expressed opinion. Correct. See, but what we are saying is, நேற்று evening வந்து yes he apologized, that is fact. No one is denying the fact of the event of the sequence, no one is denying it. But அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணது வந்து it is looking like அவரை வந்து டார்கெட் பண்ற மாதிரி. நாங்கள் இதில் எந்த விதமான டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு மத்திய அரசு தமிழ்நாட்டில் டார்கெட் பண்ணணும்னு சொன்னால் பிரைம் மினிஸ்டரை பற்றி உண்மைக்கு புறம்பா எத்தனை ஹேண்டில்ஸில் போட்டுட்ருக்காங்க, எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. சரி மேம், இன்னைக்கு எதுக்கு திரும்பவும் பார்க்கிங் ஏரியா பற்றி? நான் பார்க்கிங் ஏரியா பற்றி எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லி தான் தெரியும். ஆனால் ஒரு விஷயம், ஏங்க ஒரு விஷயத்தை நீங்கள் ஜிஎஸ்டி பற்றி பேசுகிறீங்கன்னா பிஜேபிக்காரங்க பதிலே சொல்லக்கூடாது, அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரே விஷயம் தான் உங்களுக்கு சொல்கிறேன், ஹோட்டல் நிர்வாகத்தையோ ஹோட்டல் உரிமையாளரையோ நாங்கள் வற்புறுத்தியோ நாங்கள் மிரட்டியோ இல்லை, நாங்கள் கேட்டோம். அவர் வந்து அதை பண்ணார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஐ கேன் ஷோ த ஃபோன் கால் ரெக்கார்ட், தட் இஸ் நாட் ப்ராப்பர். எத்தனை முறை அவர் எனக்கு ஃபோன் பண்ணி நான் நேரில் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்டாருன்னு சொல்லி. ஸோ அதனால் இது சம்மந்தமாக நாங்கள் ஏதாவது எங்கள் தரப்பில் இருந்து நாங்கள் அவரை அப்ரோச் பண்ணோமா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க.
ஓகே, என்ன சொல்றாங்கன்னா அதிகாரத்துல இருக்கிறதுனால அவர் வந்து அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஏங்க அதிகாரத்தில் திமுக காரங்க கூட தான் இருக்காங்க. அதிகாரத்தில் நாங்கள் 10 வருஷமாக தாங்க இருக்கோம். எங்களை பற்றி யாராவது திட்டாமல் இருக்காங்களா? இல்லை அவங்கள பற்றி டிமீன் பண்ணி போடாமல் இருக்காங்களா? இன்னமும் புதுசாக அதிகாரத்தில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்களே, இப்போ தான் நாங்கள் அதிகாரத்தில் இருக்கோம் உங்களுக்கு தெரியுதா? பிஜேபிக்கு இப்பதான் தெரிஞ்ச மாதிரி அதுதான் நான் சொல்கிறேன். இது irrelevant. It is irrelevant totally. அதிகாரத்தில் நாங்கள் 10 வருஷமாக தான் இருக்கோம். இது காரணம் இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் பர்சனலாக டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? நான் சொல்கிறேன், மத்திய நிதியமைச்சரை தமிழகத்தில் குறிப்பாக காங்கிரஸ் திமுக பர்சனலாக டார்கெட் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்க? நேற்று சென்னை மெட்ரோவுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க. இத்தனை நாள் என்ன பொய் பேசிகிட்டு இருந்தாங்க. சென்னை மெட்ரோவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கலன்னு சொன்னாங்க. மத்திய நிதியமைச்சர் உண்மையை வெளுத்து வெளியில் வைக்கிறாங்க. இது மாநில அரசு திட்டம். இவங்க பேசுகிற ஒவ்வொரு பொய்யும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தோல் உரித்திருக்கிறார். என்ன உண்மைன்னு வெளியில் சொல்லிடுறாங்க. அதுவும் என்ன முக்கியமான பிரச்சனை, இங்கிலீஷ் ஹிந்தியில் சொல்லலை, தமிழில் சொல்லிடுறாங்க. திமுகவோட பொய் வேஷத்தை பற்றி, பொய்யை பற்றி அவங்க தமிழில் பேசுகிறாங்க. அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளால் அவங்கள பர்சனலாக டார்கெட் பண்ணுறாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். நான் என்ன சொல்கிறேங்க, இது நான் நான் இண்டிவிஜுவலை டார்கெட் பண்ணுறேன்னா இருக்கிற ஹேண்டில் எல்லாம் எந்த ஹேண்டில் போட்டுட்டு இருக்காங்க? ஏங்க நீங்கள், நான் என்ன சொல்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன், ஒரு ஹாலில் பல்வேறு நபர்கள் இருக்கின்ற பொழுது அதை பற்றி நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது. பிகாஸ் முன்னத்த நாள் என்னென்னவெல்லாம் ஆயிருக்கு. கட்சிக்காரங்க ஒரு பக்கம் ரியாக்ஷன், இன்னொரு பக்கம் ஆக்ஷன் அப்படின்னு வரதான் செய்யும் அது. ஸோ இதுக்கு நான் வந்து இதை பண்ணினது சரி நியாயம் அதுக்குள்ளே போக வரல. ஒரு விஷயம் தப்பாக முதல்ல போகுதுன்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு பக்கம் எஸ் ஃபியூவல். அதனால தான் நாங்களும் எப்படி இதை பார்க்குறோன்னா அதுக்கான பதிலை சொல்லணும்னு நினைக்கிறோம். இதில் வந்து திருப்பியும் இது நடந்தது, அது நடந்தது, அவர் இப்படி இவர் இப்படி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகலை. நான் உங்ககிட்ட சொல்கிறது எல்லாமே 100% என்ன நடந்ததோ அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இல்லை நான் இல்லை என்ன ஆகுதுன்னா, ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேட்குறது அப்படிங்கிறதுல இல்லை இஷ்யூ. நெரட்டிவ் எப்படி எடுத்தாங்க அவங்க? ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேட்டால் நீங்கள் மிரட்டுவீங்களா? ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேட்டதை நாங்கள் வந்து ஒன்றும் கேட்கவும் இல்லை. இன்ஃபேக்ட் ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேளுங்கிறதான ஒரு அமைச்சரே வராரு. நாங்கள் ஜிஎஸ்டி பற்றி கேட்க மாட்டோங்க, நீங்கள் சொல்கிற கிரிட்டிசிசம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம்னா வெயிட் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னா நாங்கள் வந்து இங்கே வந்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. வாலண்டரியாக நாங்கள் ஒரு முயற்சி எடுத்து வாங்க ஜிஎஸ்டி பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறதுக்கு வர்றோம். ரெண்டாவது, நீங்கள் ஒரு பொது வெளியில் ஒரு விஷயத்தை தப்பாக எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு சொன்னால் அதை சரி பண்ணுறதுக்காக இன்னொரு முயற்சி பண்ண தான் செய்வாங்க. இல்லை தப்பாக எடுத்துகிட்டு போகிறது வந்து அவர் ஜிஎஸ்டியை பற்றி பேசினதுல நாங்கள் அதை இல்லைன்னு சொல்லலையே. மேடம் கூட என்ன சொல்கிறாங்க, மேடம் கூட ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் என்ன பேசினாலும் நான் பதில் சொல்கிறேங்கிறாங்க. கரெக்ட் மேம், பட் என்னன்னா நீங்களே ஒத்துக்கிறீங்க he didn't mean anything malicious ன்னு சொல்லும்போது அவரும் அப்பாலஜைஸ் பண்ணதுக்கு ஓகே அவர் ஹால்ல பேசினாரு. அது வந்து எஸ் அதுதான் தொழிலதிபர்களுக்கு வந்து ஒரு பயத்தை தான் ஏற்படுது. நான் இன்னொன்று சொல்கிறேன். நான் இன்னொன்று சொல்கிறேன். கோயம்புத்தூரில் இருக்கிற தொழில் அமைப்புகள்கிட்ட நீங்கள் வேணால் பேசுங்க. எத்தனை தொழில் அமைப்புகளை சார்ந்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி அந்த இடத்துல ஒரு தப்பு நடந்து போச்சுங்க, நம்ம பகுதிக்கு உதவி செய்ய வந்த அமைச்சரை நாம் சங்கடப்படுத்திட்டோம். விட்டுருக்கலாமே அம்மா. நான் என்ன சொல்கிறேன், அப்படியே விடணும் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு பிஜேபியோட இதிலிருந்து தரப்புலேருந்து இன்னொருத்தவங்க பதில் சொல்கிற சூழ்நிலை கொண்டு வந்துடுறாங்க. நீங்கள் இது வந்து ஆல் ஆஃப் அஸ் அக்செப்ட். இது வரைக்கும் யாருமே இத்தனை அஃபிஷியல்ஸ் கொண்டு வந்து இந்த மாதிரி மீட்டிங் வைக்கல. அங்கே வந்த எல்லா இண்டஸ்ட்ரி எம்எஸ்என்லேருந்து எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. தி அஃபிஷியல்ஸ் ஆர் வெரி கோர்டியஸ், எங்கள் ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட். பட் என்னன்னா இன்னைக்கு அதெல்லாம் எனக்கு அதுதான் வருத்தம். நான் அதுதான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன். இத்தனை தூரம் கொண்டு வந்து இதுக்காக கிட்டத்தட்ட 1 மாதம் வேலை பண்ணோங்க. 1 மாதம் வேலை பண்ணோம். நேற்று காலையில் பார்த்தீங்க, அந்த 1500 பெண்களுக்கு கொடுக்குறதா முதல்ல அவங்களோட திட்டமாக இருந்தது. அதுக்கு தான் நான் இன்வைட் பண்ணேன். அந்த 1500 ஏழை பெண்களை கூட நான் ஒவ்வொரு பகுதியாக கண்டறிஞ்சு அவங்க நடந்து போகிற தூரத்தில் அந்த பயிற்சியை வச்சு அவங்களுக்கு இலவசமாக ஒரு பயிற்சியும் கொடுத்து இதுக்காக உதவி பண்ணி வரக்கூடிய அமைச்சர் கூட நான் என்ன பண்ணுறேன்,
நம்ம பகுதி நல்லா இருக்கணும். நம்ம இஷ்யூ, நம்ம தொழில் இங்கே வந்து நசிஞ்சு போயிட்டுருக்கு. கரண்ட்டு கட்டண உயர்வால் சிறு குறு தொழில்கள் கோயம்புத்தூரில் 30% மேலே வெறும் மின்கட்ட பிரச்சனைக்காக இன்றைக்கி வந்து அவங்க க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டு பண்ணுறதுக்கு மாநில அரசு தயாராக இல்லை. அவங்களோட மூலப்பொருள் பிரச்சனை, எங்கெங்க ரா மெட்டீரியல் உங்களுக்கு இஷ்யூ இருக்குது? குஜராத்தில் பண்ணுறாங்க, மகாராஷ்டிராவில் பண்ணுறாங்க. சிறு குறு தொழில்களுக்கு பிரச்சனை இருக்குதா, உட்காந்து பேசுகிறாங்க. அந்த டெலிகேஷனை கூட்டிகிட்டு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட உட்காந்து பேசுகிறாங்க. ஒரு எக்ஸசைஸ் இது வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பண்ணாங்களா? மாநில அரசோட தவறான கொள்கைனால இன்னைக்கு இந்த பகுதியில் இருக்கிற சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நசிஞ்சு போய் கிடக்குறாங்க. மோட்டர் பம்ப் இண்டஸ்ட்ரி, பெட் கிரைண்டர் இண்டஸ்ட்ரி, தனித்தனியாக ஒரு இண்டஸ்ட்ரியோட ஒரு அமைச்சர் உட்காந்து பேசி உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? எலெக்ஷன் நேரம் தவிர வேறு ஏதாவது நேரத்தில் இவங்க ஏதாவது பேசுகிறாங்களா? ஆனால் அந்த வேலையை இங்கே இருக்கிற ஒரு பிஜேபி எம்எல்ஏ பண்ணுறோம். எம்எல்ஏ வேலை இது இல்லைங்க. என்னோடய வேலை சட்டசபையில் பேசுகிறது, என்னோடய வேலை லோக்கலில் ரோடு லைட்டு இது அப்படின்னு சொல்லி நான் நிறுத்தலைங்க. நான் அந்த மாதிரி எம்எல்ஏ வேலை இல்லைன்னு நினச்சலையே. இல்லை என் தொகுதிக்கு மட்டும் இவங்க பண்ணால் போதுன்னு நான் நினைக்கலையே. நம்ம ஏரியா நல்லா இருக்கணும்னு பார்க்குறோம், அதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறோம். இதில் என்ன ஆகுது? நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வீடியோ மட்டும்தான் போகுது. அதனால் நடந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்தது பத்திரிகை சரி வரும்போது நான்